ஹாய் ஃப்ரெண்ட். என்ன எங்கேயோ ட்ரெயினில் கிளம்பியாச்சுன்னு தானே பார்க்குறீங்க? ராமேஸ்வரம் தாங்க. இந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணி போக முடியாமலாம் ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி. ஸோ இந்த வாட்டியும் கொஞ்சம் அப்படியே ஒரு பயத்துலேயே கிளம்புனோம். சிவபெருமான் மேலே பாரத்தை போட்டு நல்லபடியாக இந்த வாட்டி போயிட்டு வந்தோம். அதோடைய இதுதான் வந்து அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி தான் அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்தது இல்லையா? ஸோ அந்த ஃப்ரைடே சாட்டர்டேலாம் லீவ் வந்ததுனால ஃப்ரைடே வந்து நைட்டு கிளம்பிட்டோம். நைட் ஈவினிங் வந்து ஒரு 6 வந்து இப்போ ஸ்டேஷனில் நிற்கிறோம். ராமேஸ்வரம் ட்ரெயினுக்காக தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா இப்போது இன்றைக்கி 6 மணிக்கு நைட்டு ஈவினிங் கிளம்புறது அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆகும். ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் டிஃபன்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் கேட்டே வந்து சுற்றி சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ராமேஸ்வரம் போகிறோம்னு சொல்லிட்டு அது சுற்றி சுற்றி எடுத்தாச்சு. இப்போது ராமேஸ்வரத்துக்கிட்டேயே வந்து இறங்கியாச்சு. அது எங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து இறங்கியிருக்கிறோம் பாருங்கள். 5 மணிக்கு அப்படியே ஒரு பாதி விடிஞ்சும் விடியாமையும் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் ராமேஸ்வரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி நாங்கள் கோவிலுக்கே டைரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா வந்து கோவில்லே வந்து இந்த அக்னி தீர்த்தம் அப்புறம் வந்து அந்த 22 கிணத்துல குளிக்கணும் அப்படின்லாம் சொன்னதுனால நான் சரி நாங்கள் அந்த மாதிரி அங்கேயே குளிச்சிக்கலாம், எதுக்கு வெளியில் தனியாக வேற குளிக்கணும் அப்படின்ட்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்லைங்க, எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா டைரெக்டாக அங்கே போனதுமே வந்து 22 கிணத்துலேருந்தும் தண்ணி ஊற்றுவாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம அங்கே வந்து குளிச்சு தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து நாங்கள் அந்த அக்னி தீர்த்தத்துக்கு முதல் வந்துட்டோம். கோவில்கிட்டேயே வந்து அக்னி தீர்த்தத்தில் வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஒரு குளியல் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே வந்து நல்ல கூட்டமாக இருந்தது. அவ்வளோ சீக்கிரமாகவே நாங்கள் நினச்சோம் சரி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம், சீக்கிரமாக போயிடலாம் அப்படி இப்படின்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஏர்லி மார்னிங் கூட இல்லைங்க, விடியத்துக்குள்ளேயே அந்த இருக்கிறாங்க போல இருக்காங்க. நல்லா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஃபுல்லாகவே வந்து அது உள்ளெல்லாம் முங்கிலாம் எழுந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் தலையில் தெளிச்சிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி, அதாவது ஒரு சின்ன டப்பா ஒன்று வாங்கிட்டோம். ஏன்னா எல்லா அந்த தீர்த்தத்தோடைய தண்ணியை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் பாருங்கள் அக்னி தீர்த்தம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நானும் வந்து நான் தண்ணியெலாம் நாங்கள்லாம் தெளிச்சிக்கிட்டு போதும் இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் உள்ளெல்லாம் போகணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியில். இப்போ வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து கோவில் உள்ளே போயிட்டு தான் வந்து அந்த 22 இது வந்து கிணறும் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வரங்க அங்கே பட்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி அது ஒரு அச்சு வச்சு போடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அதை வச்சு நாங்களும் வந்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போய் நாங்கள் வந்து இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சுக்கிட்டோம். அது என்ன பெயிண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அது ஏதோ விபூதியில் ஏதோ கலந்துலாம் வச்சுருக்காங்க. அது சீக்கிரமாக தண்ணி ஊற்றினதும் போயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 அந்த கிணறுல வந்து தண்ணி இது பண்ணுறாங்களே, ஸோ அங்கே தான் இவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் நினச்சோம் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கலங்க. எவ்வளோ ஒரு 1 to 2 hours கிட்ட இந்த லைனில் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கே எங்களுக்கு ஆகிடுச்சி. ரொம்ப நேரம் இது பண்ணிட்டோம். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு லைனு. அதனால் வந்து நாங்கள் ஃபோனுக்குன்னு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வந்து உள்ளே போனதும் வந்து தண்ணி இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாலும் வீடியோ எடுக்கல நாங்கள். ஸோ உள்ளே போயிட்டு இப்போ குளிச்சு முடிச்சுட்டு, அதாவது நனைஞ்சி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போது ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து ரூமில் இது கோவிலில் வந்து நனைஞ்ச உடனே உள்ளே வந்து அலோவ் பண்ணல. எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து கோவில் தரிசனத்துக்கு வரணும்னு சொன்னதுனால நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து எல்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகிறோம். காலையில் அதெல்லாம் முடிஞ்சது இல்லையா, அந்த தீர்த்தம் இதெல்லாம் வந்து முடிஞ்சதும் இப்போ ஈவினிங் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு 4 போகணும் அப்படின்றதுனால ஒரு 3 எல்லாமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து 4 நட திறப்பேன்னு சொன்னாங்க. நட திறக்கிறதுக்குள்ளே போனால் தான் கொஞ்சம் க்யூவில் நிற்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து வெளில நின்றுட்டோம்.